நாளே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். என்னுடைய குடும்பத்திலே புதிதாக இணைந்த அத்தனை அங்கத்தினர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அவருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி அவருடைய வழிகளிலே நம்மை வழி நடத்துவாராக. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துடைய முதல் பகுதி இப்படியாக சொல்கிறது, ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நம்முடைய போராட்டம் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல என்று பவுலப்போஸ்தலர் எபேசியர் வாழ்ந்த மக்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார். எபேசில இருந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நமக்கு யுத்தம் உண்டு. ஆனால் ஆண்டவர் ஏற்கனவே சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தவராக இருக்கிறபடினால் நாங்கள் அந்த பெற்றுக்கொண்ட அந்த வெற்றிக்குள்ளாகத்தான் நம்முடைய யுத்தங்களை செய்கிறோம். எங்களுடைய முடிவு நமக்கு தெரியும். இந்த யுத்தத்திலே நமக்குத்தான் வெற்றி உண்டு. ஆகிலும் நாங்கள் போராட வேண்டியவர்களாய் இருக்கிறோம், யுத்தம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிற உன்னதமான தேவன் என்று சங்கீதக்காரன் தேவனை நோக்கப்படியாக சொல்லியிருக்கான். அன்று தாவீது யுத்தம் பண்ணினான். அது வழிப்புறமான யுத்தமாய் இருந்தது. இன்றைக்கு நாங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறவர்கள் ஆவிக்குரிய கோலியாத்துகளை நோக்கி ஆவிக்குரிய போராட்டங்களை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய போராட்டம், அன்று தாவீது கோலியாத்தை எதிர்த்தான், அது மாம்சத்தில் அவன் எதிர்த்தான். இன்றைய நாட்களிலே நாங்கள் இஷ்டவேலர்கள், ஆவிக்குரிய இஷ்டவேலர்கள். கோலியாத்து போன்றவைகள் ஆவியிலே நாங்கள் எதிர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவைகள் ஸ்பிரிட்ஸா இருக்கிறது. அதனால் நம்முடைய போராட்டம் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. எனக்கு பிரியமானவர்களே, நமக்கு போராட்டம் உண்டு. ஆனால் எல்லா ஆவிகளும் எல்லாரோடும் போராடுவதில்லை. நம்முடைய காரியங்கள், நாங்கள் இந்த காரியங்களை அறிந்திருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஆவிகள் நம்மோடு போராடுகிறத, அவர்களுடைய நோக்கம் என்ன பாவத்தை பண்ணுவதற்கு இந்த காரியங்களை செய்கின்றன என்ற காரியத்தை, எப்படிப்பட்ட ஆவிகள் நம்மோடு போராடுகின்றன என்று நாங்கள் அறிந்திருந்தோம் என்று சொன்னார். நாங்கள் அதற்கேற்றபடி நாங்கள் போராடி வெற்றியை பெறக்கூடியவர்களாக இருக்கும். இன்றைய நாளில் 2 ஆவிகளை பார்க்கலாம். ஒன்று ஸ்பிரிட் ஆஃப் ஜெசபெல் and spirit of Delilah. Spirit of Jezebel, ஜெசபெலுடைய ஆவி, தெலீலாளுடைய ஆவி. எப்படி இந்த 2 ஆவிகளும் எப்படியாக அன்றைய நாளில் செயற்பட்டன, எப்படிப்பட்ட மனுஷர்களோடு அந்த ஆவிகள் போராடின என்று நாங்கள் பார்த்து கொண்டோம் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். அதே போல நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நம்முடைய லீடர்ஸ், நம்ம எல்லோரையும் ஆண்டவர் லீடர்ஸ் தான் கூப்பிட்டிருக்கார். நமக்கு மேல் இருக்கிறவர்கள், சபையிலே ஊழியம் செய்கிறவர்கள், அவர்களுக்காக நாங்கள் ஜபிக்க கூடியதாயும், அவர்களை எப்படியான ஆவிகள் தாக்கும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாயும் இருப்போம். முதலாவதாக ஜெசபேலை பற்றி பார்க்கும்போது, அவன் ஆகாபுடைய மனைவியாக இருந்தார். 2 ராஜாக்கள் புத்தகங்களை வாசிக்கலாம். அதே போல ஆண்டவர் அந்த நிருபங்கள் எழுதும் போது ஜெசபேலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆகிலும் தியத்ரா சபைக்கு இந்த கடிதத்தை நிருபத்தை எழுதும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஜெசபேல் என்னும் ஸ்திரியானவள், ஆங்கிலத்திலே போடப்பட்டிருக்கிறது, உன்னுடைய மனைவியானவர் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இந்த தியத்ரா சபையுடைய பாஸ்டருக்கு ஆண்டவர் இந்த நிருபத்தை எழுதுகிறார். அந்த காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்க உன்னுடைய மனைவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் முக்கியமாக ஜெசபேலுடைய குண இயல்பு. ஜெசபேல் ஆருக்கு பக்கத்தில் இருக்கும் என்று சொன்னால் லீடர்ஷிப்பில் இருக்கிறவர்களுக்கு பக்கத்திலே இருக்கும். எப்படிப்பட்ட லீடர்ஸ் அவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் தாங்களால் முடிவெடுக்க முடியாதவர்கள், தாங்களால் காரியங்களை செய்ய முடியாதவர்கள், யாரையாவது சார்ந்திருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட லீடர்ஸுக்கு பக்கத்திலே இந்த ஜெசபேல் ஸ்பிரிட் இருக்கும். எனக்கு பிரியமானவர்களை, நாங்களே எங்களை நிதானித்து அறிந்து கொள்ளலாம். எங்களோடு எப்படிப்பட்ட ஆவிகள் போராடுகிறது என்று அறிந்து கொள்ளலாம். அதே போல மற்றவர்களும் எப்படிப்பட்ட ஆவிகள் அவர்களோடு போராடு என்று அறிந்து கொண்டு அவர்களுக்கு நாங்கள் ஜபிக்கக்கூடியவர்களாக, அவர்களுக்காக நாங்கள் இந்த காரியத்துக்காக அறிந்து ஜபிக்கக்கூடியவர்களாக இருப்போம். தாங்களாக முடிவெடுக்க முடியாத லீடர்ஸ், தாங்கள் மற்றவர்களை சார்ந்திருக்கிற லீடர்ஸ், அப்படிப்பட்டவர்களோடு இந்த ஜெசபேல் இருக்கும், பக்கத்திலே இருக்கும். இங்கே சொல்லப்பட்டிருக்கும் மனைவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே ஜெசபேல் இருக்கும். அப்படி இருந்து தன்னுடைய ஆலோசனையின்படி அந்த லீடர்ஸை, அல்லது நாங்கள் லீடர்ஸ் என்று சொன்ன நம்மை அது நடத்துவதற்கு முயற்சி செய்யும். எப்படியாக வழி நடத்தும்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவை புசிக்கவும் அது கற்றுக் கொடுக்கும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய, பாவ காரியங்களை செய்ய அந்த ஆவி கற்றுக் கொடுக்கும்.
எனக்கு பிரியமானவர்களை நாங்கள் ஜெசபேலை இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடிய இப்படியாக அந்த லீடர்ஷிப் பக்கத்தில் இருக்கும் இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் அதற்கு நீங்கள் நோ சொல்ல முடியாது. ஜெசபேலுக்கு நீங்கள் நோ சொல்ல முடியாது. நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் அவருடைய காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற ஸ்பிரிட் ஆஃப் டிலைலா. அந்த ஸ்பிரிட் எப்படியாக செயற்பட்டது நாங்கள் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதற்கு பின்பு அவன் சோரேத் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பேருடைய ஸ்திரியோடு சிநேகமாயிருந்தாள். இங்கே சொல்லப்பட்ட சிம்சோனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சிம்சோனுடைய காரியம் என்னவென்று சொன்னால் அவன் மிகவும் பலசாலியா இருந்தான். இதுதான் நான் சொல்ல வருகிற காரியம். நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே பலசாலிகளாய் இருப்போம் என்று சொன்னார். நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே பலம் பொருந்தினவர்களாய் இருப்போம் என்று சொன்னார். நாங்கள் ஆவிக்குரிய காரியங்களை நிதானித்து அறிகிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னார். நாங்களாக சுயமாக ஆண்டவரோடு இடைப்பட்ட ஆவிலர்கள் செய்கிற காரியத்தை நாங்கள் சுயமாக நாங்கள் முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னார். நாங்கள் ஆண்டவரோடு இணைந்து காரியங்களை நடத்தக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அதைத்தான் ஆவிக்குரிய பலமாக இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்படி நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் நம்மை தாக்குகிற ஆவி அது ஸ்பிரிட் ஆஃப் டிலைலாவா இருக்கும். அந்த ஆவி அதே காரியத்தை தான் செய்தது. அவனுடைய பலத்தை முழுவதுமாக புடுங்கி போட்டு இங்கே சிம்சோனை பற்றி சொல்லப்பட்டிருக்க போது நியாயாதிபதிகள் 15:15 இப்படியாக சொல்லுகிறது. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடி எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொண்டு போட்டான். அவன் பலசாலியா இருந்தான். அவனை வீழ்த்துவதற்கு பிசாசு பயன்படுத்தின ஸ்பிரிட் வந்து ஸ்பிரிட் ஆஃப் டிலைலா. ஆகாப்பை நாங்கள் பார்க்கும்போது ஆகாப் அவன் சார்ந்திருந்தான். அந்த பெண்ணை சார்ந்திருந்தான். தானாக அவனுக்கு காரியங்கள் செய்ய முடியாது. ஆவிக்குரிய ரீதியிலே பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பலவீனமான ஒரு பாத்திரமாக அவன் இருந்தான். அந்த இடத்திலே ஸ்பிரிட் ஆஃப் ஜெசபேல் செயற்பட்டதை நாங்கள் பார்க்க முடியும். எனக்கு பிரியமானவர்களே, நாங்கள் எப்படியாக இருக்கிறோம்? நாங்கள் ஆவியிலே பலம் உள்ளவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நம்மை விழுத்துவதற்கு பிசாசை அனுப்புகிற ஸ்பிரிட் ஆஃப் டிலைலாவா இருக்கும். அல்லது நாங்கள் ஆவியிலே பலவீனம் உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நாங்களால் முடிவெடுக்க முடியாது, நாங்களால் காரியங்களை நடத்த முடியாது, நாங்கள் யாரையாவது சார்ந்து இருக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்மை அழிப்பதற்கு நம்மை விழுத்துவதற்கு பிசாசை அனுப்புகிற ஸ்பிரிட் ஆஃப் ஜெசபேல். இதை நாங்கள் நன்றாக அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாங்கள் எப்போதும் என்னுடைய ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். தேவனுடைய அந்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும் போது நாங்கள் எப்போதும் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். முதல் நாளில் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் அப்படி நீங்கள் அறிந்து கொள்கின்றீர்கள் என்று சொன்னால் உங்களை அழிப்பதற்கு உங்களை வீழ்த்துவதற்கு பிசாசு எப்படிப்பட்ட ஆவியை பயன்படுத்த போகிறான் அல்லது பயன்படுத்துகிறான் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அல்லது உங்களுடைய சபையில் இருக்கிற லீடர்ஸ், உங்களுடைய சபையில கூட இருக்கிறவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆவியை பிசாசு அவர்களுக்கு எதிராக பயன்படுத்துவான் என்ற காரியத்தை இன்றைய நாளில் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் அதற்காக ஜெபிக்க வேண்டியவர்களாகவும் அவர்களுக்காக நாங்கள் போராடி ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படியாக கர்த்தர் நம்மையும் நம்மோடு கூட இருக்கிறவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.